எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு லிவ் இன் பீஸ். நம் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வது எப்படி. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூமியில் இருக்கிறவங்க 800 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராஜயோகம் கற்றுக்க போகிறவங்க 33 கோடி பேர் தான். ஸோ ஒரு பர்சன்டேஜாக பார்த்தா ஒரு 4.25% தான் ராஜயோகம் கற்றுக்கிறவங்க. இந்த ராஜயோகியோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அவங்க ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறதுனால, பரமாத்மா சொல்லப்பட்ட பல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால பல இடங்களுக்கு அவங்க போகிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் தியேட்டர்ஸ்க்கு போகிறது கிடையாது, அப்புறம் கல்யாண காட்சிகள் போகிறது கிடையாது. இதெல்லாம் அவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டு ராஜயோகத்தினோட சிஸ்டம்ஸ். அது ஹோட்டலில் போய் சாப்பிட்ற பழக்கம் விட்டுட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒரு ஆல்கஹால், பீடி, சிகரெட் இது மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருப்பாங்க, அங்கேருந்து தான் இவங்க எல்லா மெடிடேஷனும் பண்ணுவாங்க. இவங்க பல இடங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இவங்க போகவே மாட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை, எப்போ பார்த்தாலும் ஆத்மா பரமாத்மா நினைவு பண்ணலாம் அப்படின்னு. பியூட்டியில் நம்ம ராஜயோகிஸ் என்ன பண்ணுறோன்னா, நம்மளை மாதிரி உலகம் இருக்கணும்னு நினைக்கிறோம். இது ப்ராக்டிக்கலாக நடக்கவே போகிறதில்ல. ஏன்னா நம்ம 4.25% தான், பாக்கி இருக்கிறவங்கள 95% அவங்க மாதிரி தான் இருப்பாங்க. நமக்கு ஏமாற்றம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மள மாதிரி உலகம் இருக்கணும்னு நினைக்கிற போது நடக்காத விஷயம் பற்றி நடக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுதான் பிரச்சனை. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரும் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி இந்த ராஜயோகம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான வேலை காலங்காத்தால் ஆரம்பிக்கும் போது மெடிடேஷன் பண்ணுறோம். நம்ம ஒரு 3:30 மணிக்கு எழுந்து மெடிடேஷன் பண்ணுறோம், கரெக்டாக? அது சில பேர் 4 மணி, சில பேர் கொஞ்சம் அப்படி இப்படி டைம் ஆகுது. நம்ம ஒரு 3:30 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுட்டு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க 6 மணி இல்லை 7 மணி தான் எழுந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கான்ஃப்ளிக்டை குடும்பத்திலே சொல்கிறேன், எப்படி இருக்கும்னா, நமக்கு என்ன தோணுதுன்னா, 6 மணிக்கு எழுந்துக்கிறாங்க இல்லை 7 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. நம்ம 3:30 மணிக்கு எழுந்துக்கிறோம், பரமாத்மா நினைவு பண்ணுறோம், காலம் இருந்து 7 மணி ஆகிறதுக்குள்ளே வீட்டு வேலையை முடிச்சிடுறோம். எனக்கெல்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சிடுது. டிஃபன் முடிஞ்சிடுது, மத்தியானம் லஞ்சில் பண்ணிடுறோம், குழந்தைங்க ட்ரெஸ் சைன் பண்ணிடுறோம், அமிர்த வேலை பண்ணிடுறோம், யூடியூப் வீடியோ போட்டுடுறோம், நம்ம வாணியோட ஜிஸ்ட்டு வந்து ஆடியோவாக போட்டு நம்ம குரூப்பில் போட்டுறோம். இவ்வளோ வேலையும் முடிஞ்சிடுது 6-7 மணிக்குள்ளே. அவங்க லேட்டாக தான் எழுந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்களே இப்படின்றது நம்ம பார்வையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்வை நம்மள மேலே எப்படி இருக்குது? அவங்க பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்து போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 4 மணிக்கு எழுந்து வராங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம கூத்துக்கள் மாதிரி உட்காந்து அப்படியே மெடிடேஷன் பண்ணிட்டுருக்கோன்னு வச்சுக்கலாம். ஆனால் மனுஷனடா தூக்கமே வர மாட்டேன், தூக்கமே வராதா அவங்களுக்கெல்லாம்? இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க பொழுது, தூக்கம் வராத ஒரு நோய் இருக்க பொழுது இவங்களை நல்லா ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம அவங்கள நெகட்டிவாக யோசிக்கிறோம், அவங்க நம்மளை நெகட்டிவாக யோசிக்கிறாங்க. அப்படி நடக்குதா இல்லையா? ஆக்சுவலாக நம்ம அமிர்த எழுந்து காலங்காலத்தில் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னண்டா, நம்ம ஆத்மாவின் தந்தை பரமாத்மா என்ன சொல்கிறார், அமிர்த வேலை தான் தி பெஸ்ட் டைம் என்னை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த டைம் நான் உன்னை பார்க்கறது உன் பெட்ரூமுக்கே வரேன்னு சொல்கிறாரு. 6 மணிக்கு மேலே பக்திகளுடைய கேந்திரங்கள்லாம் ஓப்பன் ஆகிடுது. கோயில் ஓப்பன் ஆகிடுது, சர்ச்சஸ் ஓப்பன் ஆகிடுது, மசூதி ஓப்பன் ஆகிடுது, குருத்வாரா ஓப்பன் ஆகிடுது, எல்லா பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஓப்பன் ஆகிடுது. அப்போ பக்தர்கள் கோடிக்கணக்கில் வர்றாங்க. அந்த கோடான கோடி மக்கள் கடையில் நம்மளும் ஒருத்தராக வந்து நிற்கிறதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அமிர்த வேலைக்கு வர சொல்கிறாரு. நம்ம ஸ்பெஷல்ன்றதுனால, அவர் நம்மளை பார்க்க அமிர்த வேலைக்கு வீட்டுக்கே வர்றதுனால இது ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், பண்ணுறோம். இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ என்ன விஷயம்னா, நம்ம அவங்கள குறை சொல்கிற மாதிரியே பார்க்குறோம். யாரை? லேட்டாக எழுந்துக்கிறவங்கள, இல்லை ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்கள. அவங்க நம்மளை ஒரு நோயாளி மாதிரி பார்க்குறாங்க, தூக்கமே வரப்பாட்டுறது பொழுது, அதான் 3:30 மணிக்கே எழுந்துக்கிறாங்க போல இருக்கு. இதுதான் கான்ஃப்ளிக்ட். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லாரும் அவங்கவுங்க மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கவுங்க மாதிரி இருக்கிறத நம்ம ஏற்றுக்க மனப்பான்மை வரணும். அவங்க 3:30 மணிக்கு எழுந்து என்ன பண்ண போகிறாங்க? அந்த தெரியாதுல்ல ராஜயோகம் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அவங்க வந்து 11-12 மணிக்கு தான் படுக்கவே செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி 3 மணி 4 மணிக்கு எழுந்துக்க முடியும் அவங்களால? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரையும் அவங்க லெவலில் ஏற்றுக்க தெரியணும். அப்படி பாருங்க, நம்ம கூட இந்த ராஜயோகம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எத்தனை மணிக்கு எழுந்துட்டோம்? 6-7 மணிக்கு தான் எழுந்துட்டோம், கரெக்டு தானே? நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
எல்லா பழக்கமும் வச்சுருந்தோம். இங்கே ராஜயோகி ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரு பழக்கத்தை விட்டுட்டோம். சரிதானே? இப்படி தானே இருந்தோம். அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். நம்ம அவங்களா அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். சில பேர் இப்படியே சொல்லினே தான் பேசுவாங்கன்னு வச்சுப்போமே, அது நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அது அவரோட மேனரிசம், அவரோட தாடி அவர் சொல்லிடுறாரு, அவ்வளோதான். இதே உங்களை பாதிக்கணும். புரியுதுங்களா? ஆக்சுவலாக அவரே இப்படி சொல்லிடுறத விடணும்னு நினைக்கிறாரு, முயற்சி பண்ணுறாரு, முடியல, அதனால சொல்லிடுறாரு. சில பேர் இப்படி தலை இப்படி சொல்லின்னு இருப்பாங்க, அது அவங்க மேனரிசம். அந்த மேனரிசம் நம்மளை பாதிக்கவே கூடாது. இப்போ நம்ம எப்படி அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும்னா, பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும்னா, அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணுங்களா. அவங்க யாராக இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட நம்மளை நினைக்கலாம், நான் தூக்கம் வரல, அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் நினைக்கலாம். ஆனால் நம்ம அவங்கள பாசிட்டிவாக பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும், இவங்ககிட்ட பேசணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் அவங்களே கேட்பாங்க, 3:30 மணிக்கு எழுந்து என்ன தான் பண்ணுவீங்க? அப்புறம் சொல்ல, இது ராஜயோகம், இது மெடிடேஷன், சிவனை நினைச்சு பார்க்குறோம், கனவு நினைச்சில் நம்ம பாவங்களை எரிக்கிறோம். இது ஒரு நாள் ட்ரை தான் பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள், அனுபவம் பாருங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம குறை சொல்லிட்டே இருக்கோம், நீ எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருக்க, 7 மணி வரைக்கும் தூங்குற, நீ எல்லாம் இப்படி உருப்பிடுவ, இப்படி சொல்லிக்கிட்டு இது சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, நம்ம வாழ்க்கை பாருங்களேன், நம்மளால் உலகத்தையே மாற்ற முடியாதுங்க, அட்லீஸ்ட் நம்மளை மாற்றிக்கலாம்ல. அப்போது அவங்களா இருக்கிற விடுங்கன்னு. ஏன்னா நம்மளா இருந்த மாதிரி தான் இருந்தோம். இப்போ நான் 9 வருஷமாக தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 9 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சாதாரண மனுஷன் மாதிரி தான் நான் இருந்தேன். அப்போ எனக்கு அதெல்லாம் ஓகே. எனக்கு இப்போ 46 வயசு ஆகுது. 46 வயசில் 9 வருஷம் தான் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ அதுக்கு முன்னாடி சாதாரண மனுஷன் தான் இருந்தேன். அப்போது நான் எப்படி வேணா இருக்கலாம், மக்கள் மட்டும் நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? ஸோ நம்ம நிம்மதி எதை பொறுத்து இருக்குன்னா, அவங்கள அப்படி அக்செப்ட் பண்ணணும். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணணும். பாருங்களா, உலகமே எல்லாரையும் வாட்ச் பண்ணுது. நான் அவங்கள வாட்ச் பண்ணுறேன், நீங்கள் என்ன வாட்ச் பண்ணுறீங்க, எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். கரெக்டாக? அப்போது ஒருத்தர் ஏதாவது ஒன்று உருப்படியாக நல்லா விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம யூடியூப் சேனல் 2 வருஷமாக போட்டுவிட்றோம். இப்போ உங்களுக்கு ஆச்சரியமா, எப்படி காலத்தால் எழுந்து கரெக்டாக டெய்லி ஒரு வீடியோ போடுறான், டெய்லி ஒன்று படிக்கிறான், எப்படி உங்களால் பண்ண முடியுது? பார்க்கலாம் எவ்வளோ நாள் பண்ணுறான். இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு காரணம் என்ன? எனக்கு சிவனை பிடிக்கும். நான் சிவ பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த நாலேஜ் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, 800 கோடி பேர் ஆத்மாபடி சகோதரர்கள். ஸோ என்னோட சகோதரர்கள் எனக்கு பிடிக்கும். அப்போது நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் படித்து ஒரு 10 நிமிஷமோ ஆவரேஜாக வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். இது கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் பிஸியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? இது என்னோட கடமை நினைக்கிறேன். இந்த வீடியோ போடுறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதுக்கு விளக்கமே கிடையாது. அன்பு தான். எனக்கு அப்பா மேலே அன்பு இருக்குது, என்னோட சகோதரி மேலே அன்பு இருக்குது, இவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறோம். இதுக்கு பாராட்டு இதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன கடமைன்னு நினைக்கிறேன், பண்ணுறேன், அவ்வளோதான். அது மாதிரி உலகம் எல்லாரும் வாட்ச் பண்ணுது. அப்போது ஒருத்தருடைய குணம் மாறும்போது எப்படிங்க நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னு 4 பேர் கேட்பாங்க. அப்போ சொன்னால் போதுன்ற. நேற்று இல்லை 2 நாள் முன்னாடி ஒரு தம்பி கூப்பிட்டுருந்தார். அவர் நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்க்குறாரு. ஒரு 3 மாதமாக இப்போ சென்டருக்கு போகிறாரு. அவரே சொல்கிறாரு, எல்லாம் சொல்லும்போது, நான் இப்போ அமிர்த வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இது வரதுக்கு முன்னாடி எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம், சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் இருந்தது. நான்வெஜ் சாப்பிட்ருவேன், இதெல்லாம் நான் விட்டுருக்கேன். இது நமக்கு தெரியும், இது நடக்கும்னு நல்லா தெரியும். ஆனால் நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோம்? சொல்லும்போது நான்வெஜ் விட்டால் தான் வரணும், அது கெட்ட பழக்கம் விட்டால் தான் வரணும் நம்ம சொல்கிறதே இல்லை. நம்ம சொல்கிறது இது ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சிவன் தான், இவர் அன்பை கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 2 மாதம் பண்ணி பாருங்கள், பிடிக்கலாம் அப்புறம் விட்டுட்டு போங்கன்றோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா தேவையில்லாத பழக்கங்களும் விட்டுறாங்க. எப்படி முடியுது? ஸோ நம்ம இந்த பழக்கத்தை விட்டாதான் நீ வரணும்னு சொன்னால் ஒருத்தன் வரப்போகிறது இல்லை. இவர் சிவன் தானான்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தா மேஜிக்ஸ் நடக்குது. ஏன் எந்த நம்பிக்கையில் சொல்கிறோன்னா, ஆத்மானு புரிஞ்சு தந்தையாக சிவனை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் பிடிச்சி வரும், உங்களை விட மாட்டார். இந்த நம்பிக்கை தான். சரியா? அப்போ நம்ம வாழ்க்கை அமைதியாக நிம்மதியாக இருக்கணும்னா எல்லாரையும் அப்படி அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணணும். 2வது விஷயம், அவங்கவுங்க மேனரிசம் அவங்களது. ஓகேவா? இப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு இருக்கக்கூடாது. என்னுடைய
ஆத்மாவுடைய சன்ஸ்கார பதிவுகள் அப்படி ரொம்ப கூலாக இருக்கணும் அப்படியே. அப்போ நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம டீல் பண்ணுற விதத்தை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி உங்களால் முடியுது, எப்படி உங்களால் முடியுது, அப்படி கேட்டு வருவாங்க ராஜயோகம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்லணும் இது ராஜயோகம்னா என்ன. அப்போ அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, சிவனை அனுபவம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அனுபவம் பண்ணும்போது இவங்க நம்மளை மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆவாங்க. அவ்வளோதான். சரியா? அப்போ நம்ம நிம்மதி எப்போ கிடைக்கும்னா எல்லாரையும் அவங்களாவே ஏற்றுக்கக்கூடிய தன்மை வரும்போது தான் நடக்கும். நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டணும். எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்காமவே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு நம்மளை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்கிறத கேட்கவும் செய்வாங்க, ட்ரை பண்ணி பார்க்கவும் செய்வாங்க. சரியா? அப்போ யாரையும் நீங்கள் ஒரு தரக்குறைவாக ஒரு யார் ஸ்கேல்லாம் வச்சுக்காது, அளவுற ஸ்கேல் பண்ணி இவர் இப்படி இல்லை அவர் அப்படி இல்லை பார்க்காது. நம்ம வேலை கிடையாது. எல்லாரும் கரெக்டுங்க. 800 கோடி பேரும் பூமியில் நடிக்கிறவங்கெல்லாம் தேவையானவங்க. தெரியாமல் ஒருத்தரை கூட எக்ஸ்ட்ரா வைக்கல பூமியில் பரமாத்மா. நீங்கள் அவரு போய் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. அப்போ உலகத்தில் யாராச்சும் இருந்தணும்னா அது நான் தான். அப்படி நான் புரிஞ்சு நான் இருந்தால் நல்லது தான், எல்லாம் ஒழுங்காக போயிடும். ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க மேனரிசம் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம சன்ஸ்கார பதிவுகளை கூலாக வச்சுக்கணும். நம்ம நல்ல வழியில் போகும்போது நமக்குள்ளே வரக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களை பார்த்து அவங்களே ஒரு நாள் கேட்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையை அவங்க மாற்றி ரீடிசைன் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.